நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம். இந்த வருஷத்துக்கு பேர் என்னங்க? பராபவ வருடம். பராபவ அப்படின்னா எப்படி இந்த பறந்து விரிந்த பாரத தேசம் அப்படின்னா இந்த பூமியை சொல்கிறோமோ, சூரியன்லேருந்து இத்தனை மடங்கு பெருசு, இல்லைனா சந்திரனை விட பூமி இத்தனை மடங்கு பெருசு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை போல் பறந்து விரிந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் காத்து ரட்சித்து அருள் செய்யக்கூடிய இறைவனுடைய முழு நல்லாசிகள் பெற்று இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்க போகுது. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவது தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன வள்ளலாரை போல பக்தி தழைக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு என்னெல்லாம் நடக்க போகுது? மெயினாக குரு பகவான் உச்சமடைய போகிறார். இந்த வைகாசி மாதம் குரு பகவான் உச்சமடைகிறார். குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உச்சமடைகிறார். ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகுவும் கேதுவும் எங்கே போகிறாங்க? மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது. அப்போ ராகு கேது பயிற்சி இருக்குது. இது போக சனி பகவான் வக்ரம் இருக்குது. ஐப்பசி மாதம், புரட்டாசி மாதமே சனி பகவான் வக்ரம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த கிரக அசைவுகள், கிரக பயிற்சிகள், கிரகத்துடைய வக்ரங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி கம்ப்ளீட்டாக இந்த 12 மாதம், அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் 1 இயருக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்த குரு உச்சம் அடைஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 7.5 சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், பாத சனியாக இருக்கலாம், ஜன்ம சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், அல்லது சனியுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகளாக இருக்கலாம். ரிஷபம், கன்னி, தனுசு. அப்போது அல்ல அசுப கிரகங்கள் சிம்மம், அல்லது ராகு அமரக்கூடிய மகரம், கேது அமரக்கூடிய கடகம். அப்போ நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்னமாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். கவலை வேண்டாம் என் அன்பு பக்தர்களே. இந்த கிரக அசைவுகள் இது கோச்சாரம்னு சொல்லுவோம், டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் வளிமண்டலம், சூரிய மண்டலத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ அங்கங்கே ஜாயிண்டிங் வரும்போது, அந்த நெட்வொர்க் கதிர்வீச்சு படும்போது பூமியில் அசைவுகள் மாறுது. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் ப்ரெடிக்ஷனே நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலை வேண்டாம். 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷ பிறப்பு சூப்பராக இருக்குது. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். எழுதி வச்சுக்கோங்க, இது வரலும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலை. இந்த இஸ்ரேல் போர் கூட ஜூன் மாதம் முடிவுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்ச் மாதம் 14ஆம் தேதி. ஜூன் மாதம் இந்த ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஒரு பாடமாக அது இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தும். இல்லை இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஏற்படும். நமக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். போர் பதற்றங்கள் தணிந்து எல்லா உயிர்களும், அதுவும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் மக்கள் தான், அல்ல அவங்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். கன்னிராசி. தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம்.
மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில், மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே ஆரம்பிக்கக்கூடிய தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா இடத்திலும் காரிய தடைகள். ஒரு முக்கியமான பிஸ்னஸ் சாமி ஒரு 80% முடிஞ்சிடுச்சு, 90% முடிஞ்சிடுச்சு, 10% கம்ப்ளீட் ஆகலை, அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. இது முடிஞ்சால் தான் சாமி எனக்கு ஃப்யூச்சரு. இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன்னா நான் சூப்பராகிடுவேன், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சுன்னா நான் ஜெயிச்சிடுவேன், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சுன்னா நான் செட்டில் ஆகிடுவேன், என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். ஆனால் திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்தரத்தில் தொங்குது. இதுதான் கன்னிராசி. எல்லா இடத்திலும் காரிய தடைகள், எதுவுமே நடக்கலை. நான் நல்லா இருக்கேன், கடுமையாக உழைக்கிறேன், வேர்வை சிந்துறேன், தூங்காமல் வேலை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு தடைகள் உள்ளது. ஏதோ ஒன்று தடுக்குதுங்க சாமி. நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன், அல்லது வளைகுடா நாடுகள் சொல்லக்கூடிய UAE, எமிரேட்ஸ் போன்ற கண்ட்ரிகள். அப்போ நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், ஜெர்மன், ரஷ்யா, யூரோப் கண்ட்ரிஸ் எங்கே இருந்தாலும் சரிதான், யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம், அல்லது யுஎஸ்ஆக இருக்கலாம். அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி அன்பர்கள் வேர்ல்டு வைடு காரிய தடைகள் விலகும். எப்பத்திலேருந்து விலகும்? ஒரு 2 மாதம் பொறுத்துக்கோங்க. சித்திரை, வைகாசி, ஆனி மாதத்துலேருந்து சிறப்பாயிடும். அது கூட வேணாங்க, வைகாசி 20 தேதிக்கு மேலே எல்லாமே சரியாயிடும். எப்படிங்க? கன்னி ராசி அன்பர்களே, 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 11வது வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து 3-11ங்கிற 50% வேலையை செய்வார். 50% வெற்றி கிடைக்கும். எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே நடக்கலை சாமி, எல்லாம் ஸ்டக்காகி நிற்குது அப்படின்னு சொல்கிறீங்கள, அந்த பிரச்சனை தீரும். அது போகாதா? ஒருத்தர் கடன் கொடுக்கணுங்க, கொடுக்கவே முடியல அப்படின்னு நின்றுட்டுருக்கேன். பாதி % கொடுப்பீங்க, 50% கடனை கொடுத்துருவீங்க, கடன் அடையும். எனக்கு 8 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது சாமி. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வருஷமே உங்களுக்கு 4 கோடியே அது மாறிட்டோம். நடந்தால் சந்தோஷம். அப்படி தான் சொன்ன ஒரு அஸ்தம் நட்சத்திர நண்பர் வந்தாங்க, கடன் அடையுஞ்சி உங்களுக்கு அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறேன்னா நான் சொல்லுங்க, அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகி கொடுத்துருக்காங்க. அப்போது கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி நடந்துடுத்துனா உங்களுக்கு அதில் 50% நன்மை உண்டு, 50% உங்களுக்கு நன்மை உண்டு. குரு பெயர்ச்சியால் நல்ல யோகம். மற்றவங்களுக்கெல்லாம் 100% கிடைக்குன்னா உங்களுக்கு 50% கிடைக்கும். 3-7-11. அதோடு மட்டுமல்ல, லாபஸ்தானத்தில் குரு இருந்து பாதகஸ்தானத்தில் சனி இருக்கார். சனி கெட்டு போயிட்டார். இந்த கண்டக சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், சிறு குழந்தைகளாக இருந்தாலும், இப்போ கன்னி ராசியில் சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா படுத்தி எடுக்கும், சின்ன சின்ன உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸு, அல்லது பெண்களாக இருப்பார்களே ஆனால் பெண்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், ஹெல்த் இஷ்யூஸு, ஆப்ரேஷனு, மருத்துவ செலவுகள், உடம்பில் கத்தி வைக்கிறது, ரத்தம் வெளியில் வர்றது, விபத்துக்கள், இதெல்லாம் கன்னி ராசி சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து. இது போக ரெகுலராகவே அவங்க வந்து பேஷண்ட்டு, ஒரு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்து ஸ்பெஷல் சைல்டாக இருக்காங்க, சேலஞ்சிங் சைல்டாக இருக்காங்க, சேலஞ்சிங் பர்சனாக இருக்காங்க, மாற்று திறனாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ இது போன்ற கஷ்ட நஷ்டங்களே நல்லா இருந்த சமூகம் விபத்து நடந்தது, நான் முடக்கி போட்டு அடிச்சேன், வேலைக்கே போக முடியல. அப்போது இந்த மாதிரியான தடைகள், ஒரு முடக்கு, உங்களை அப்படி கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுருது, எழுந்து போக முடியாமல். இந்த தடை உடையும். அப்போ இவ்வளோ விபத்து அடிபட்டவங்களே எழுந்து நடப்பாங்கன்னா
நீங்களும் நானும் சூப்பராக இருப்போம். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை வாழ வைக்க போகும் புத்தாண்டாக அமைகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகும் புத்தாண்டாக அமையப்போகுது. பாருங்கள், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு 10ஆம் மாதம் வராரு. ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய கேது விலகி குரு கேது தொடர்பு, குரு சனி தொடர்பு, இதெல்லாம் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். நல்ல லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, மெயினாக ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டேன் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இல்லை ஆன்லைன் கேமு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இந்த படித்த பண்பாளர்கள், நல்லா படிச்சிருக்கக்கூடியவங்க தான் ஆன்லைனில் போய்ட்டு ஏமாறுறாங்க. ஆன்லைனில் இப்போது லோன் வாங்கலாமா, ஆன்லைனில் கடன் வாங்கலாமா, அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஆன்லைனில் கடன் வாங்கிறது, ஆன்லைனில் கேம் விளையாடுறது, ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கேம்பிளிங்கு, இது போக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், இல்லை பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, இல்லை ஒரு குரூப்பாக சேர்த்து நீ தானப்பா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வாங்கி லாஸ் ஆகிறது, அப்புறம் உங்களுக்கு கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, இவையெல்லாம் நிம்மதி பிறக்கும், சரியாகும். அது எப்படி சரியாகும் சாமி? எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நல்லதே நடக்கும் கன்னி ராசி அன்பர்களே.